காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் எங்களோடு உறவாடி நீர் பேசி எங்களை பலப்படுத்தி எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பித்து சமாதானத்தோடு எங்கள் விடுதலையோடு போக எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். உட்காருவோம். சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத பாகம் ரோமர் பவுலப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23 என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். நீங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சா உங்களுக்கு கூலி வருமானம் சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா அவனுக்கு சம்பளம் என்னது? மரணம். இப்போ எவ்வளோ யோசித்து பாருங்களா. நம்ம அந்த பாவத்தை செய்ய ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய மரணம்னு சொல்லியது எல்லாருக்கும் மரணம் உண்டு. சரீர மரணத்தை குறித்து இந்த பவுல் இந்த இடத்துல சொல்லலை. நமக்குள்ள 3 பேர் இருக்கிறாங்க, ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் என்ன செய்யும்? மரணம் அடையும். அது எல்லாருக்கும் இயற்கையா சம்பவிக்கிறது தான் சரீர மரணம். ஆவி தேவனிடத்துல போயிடும். இந்த ஆத்மா வாழணும். தான் சொல்றேன்ல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சர்ச்சைக்கு வர்றது ஆத்மா வாழ. உங்க சரீரத்தை வாழ வைக்க சர்ச்சைக்கு வரல, உபதேசம் பண்ணல, கேட்கல, ஜோம் பண்ணல. இதெல்லாம் சரீர வளர்ச்சிக்கு இல்லை, உங்க ஆத்மா வளர்ச்சிக்கு. ஆத்மா வாழும் பொழுதுதான் நீங்க எல்லாவற்றிலையும் வாழ முடியும். ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். யாரு தப்பு செஞ்சாங்களோ, பாவம் செஞ்சாங்களோ, அவங்க ஆத்மா மரணத்தை சந்திக்கும். ஆத்மா மரணம் என்ன பாருங்களாம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சு இந்த கனியை சாப்பிடாதுன்னு சொன்னாரு. சாப்பிட்டுட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, பாவம்னு தெரிஞ்சிச்சு. எங்க போயிட்டாங்க? அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. ஆண்டவர் வராரு, கேட்கிறாரு. அதை பார்த்தாங்க, இச்சித்தாங்க, சாப்பிட்டுட்டாங்க, தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரு. கடவுள் அவங்கள்ட்ட அதோட பேசல, உன் இஷ்டப்படி வாழன்னு விட்டுட்டாரு. இப்போ உங்க ஆத்மா செத்து போச்சுன்னா ஆண்டவருடைய கனெக்ஷன் உங்களுக்கு இருக்காது. பிரேயர் பண்ணா பிரேயர் ஜெபம் கேட்கப்படாது. அதுதான் ஆத்மா சாகிறது. நிறைய பேர் சொல்லல, ஆத்மாவில் செத்துட்டு கிறிஸ்தவங்களா இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆத்மா வாழணும். ஆத்மா வாழ்ந்தாதான் நமக்கு சந்தோஷம். இங்க வந்து சரீரத்துல நமக்கு ஒரு உற்சாகம் அடைஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க ஆத்மாவில் இருக்கிற பாரம், கஷ்டம், வேதனை, எரிச்சல், இச்சை, இதெல்லாம் அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கும். அதான் உள்ளுக்குள்ள இருக்குது. இதெல்லாம் கிளியர் ஆகி நல்ல சந்தோஷமா சர்ச்சில் இருந்து போகும்போது நமக்கு என்ன உண்டு? ஒரு விடுதலை உண்டு. இந்த ஆத்மா வாழ்கிறதுக்கு தான் நம்ம இங்க வரோம். ஆத்மா சாக விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா செத்து போச்சுன்னா நீங்க ஒரு நரகத்துக்கு தான் போயிடுவோம். செத்து போன ஆத்மா நரகத்துக்கு தான். அவன் செத்து வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. கிறிஸ்தவங்களா நம்ம வாழ்றதுனால கரெக்டா இருப்போம். நம்ம இன்னைக்கு வாழ்றது கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது கடைசி கால சந்ததி. ஆண்டவருடைய வருகையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு நம்ம பிழைப்போம், காலையில உயிரோட எழும்புவோமான்னு நிச்சயமே இல்லை. உலகத்தின் சம்பவங்களை நீங்க பார்ப்பீங்கன்னா பயங்கரமான யுத்தங்கள் பயங்கரமா இருக்குது. பயங்கரமான யுத்தம் நடந்துட்டே இருக்கு. நம்ம ஒண்ணுமே பைபிள் வசனங்கள் எல்லாம் நிறைவேறிட்டே வருகிற காலம் கடைசி காலத்துல வருகிறது. இஸ்ரேல் யுத்தம் எல்லாம் நீங்க சாதாரண யுத்தம்னு நினைக்காதுங்க. அது கடைசி காலத்தின் யுத்தம். அது என்ன முடிவில் போகணும்னு நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போற பிளைட்டு யாருன்னா செகண்ட்லயே வெடிச்சிருது. சும்மா இருந்த ஹாஸ்டல்ல வந்து சும்மா இருந்த பிள்ளைகள் செத்து போறாங்க. யோசித்து பாருங்களா. மரணம் அங்கே இங்கேயுமா இருக்குது. நமக்கு மரணம் வரும், பரவாயில்ல, அது எப்படியும் வரலாம், எத்தனை வயசுலயும் வரலாம். ஆனா நம்ம ஆத்மா வாழ்ந்துட்டு இருந்தா பரலோகத்துக்கு போவோம். செத்தப்புறம் எங்க போவீங்க? அதுக்கு தான் இது. எங்க எல்லாருக்கும் சாவுண்டான நம்ம ஆத்மா அடுத்த செகண்ட் பரலோகத்துல கண்ணை முழிக்கணும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த பூமி நமக்கு சொந்தமா இல்லை, விட்டுட்டு போக வேண்டியதுதான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே விட்டுட்டு போ. ஆனா அந்த உலகத்துல நம்ம எப்படி மரிக்கிறோம்? என்னத்தை இந்த உலகத்துல சம்பாதிச்சோம்? நமக்கு என்ன சம்பளம்? அதான் ஆண்டவர் சொல்ல, நீ பாவம் செய்கிற ஆத்மா என்ன செஞ்சிடும்? சாவும், சத்திரம். எசேக்கியேல் 18:20 பாருங்களா. எசேக்கியேல் 18:20 என்ன சொல்லப்படி? பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை,
தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். தகப்பன் பிள்ளைக்கு தகப்பனுடைய பாவத்தை பிள்ளை என்ன செய்யாது? சுமக்காது. பிள்ளைக்கு பாவத்தை தகப்பன் என்ன செய்ய முடியாது? சுமக்கவே முடியாது. எவன் தப்பு பண்றானோ அவன் ஆத்மா செத்து போயிடும். இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம இந்த உலகத்துல ஒரு நீதியான வாழ்க்கை வாழணும். நம்ம நீதி செய்தா நம்ம சிரசுல நீதி வந்து இருக்கும். நம்ம பாவம் செஞ்சா நமக்கு தலையில பாவம் வந்து சுமந்துடும். அதனால நமக்கு ஒரு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது. என்ன செஞ்சாலும் ஒரு துக்கம் நம்மளை நின்றுட்டே இருக்க முன்னால. இந்த பாவம் எப்படி வரேன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களாம், 15ஆம் வசனம். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்குமா? எதுக்கு பாவத்தை எது பெற்றுக்கொள்ளுமா? இச்சை கற்பந்தரிக்குமா? ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல யார் வந்து கற்பந்தரிப்பாங்க? சரியா? குழந்தை கற்பந்தரிக்கணும்னா ஒரு அணு வந்து ஒரு ஸ்திரீனுடைய கற்பத்துல வந்து தரிக்கிற மாதிரி ஒருத்தனுக்குள்ள இச்சை வந்து கற்பந்தரிக்குமா? ஒரு இச்சையின் விதை உங்களுக்குள்ள வந்துட்டுன்னா அது கற்பம் தரிக்கிற மாதிரி அது வளரும். புரியுதா? அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. இச்சை எப்படி பாவம் உனக்குள்ள வரும்? இச்சை வர முதல்ல அது என்ன செய்யும்? அந்த ஆவி வந்து உனக்குள்ள வந்து இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறவிக்கும். அது வளர்ந்து உனக்குள்ள எவ்வளவு நாளையில அந்த இச்சை வளருன்னு தெரியாது. புரியுதா? ரெண்டு பேரும் ஃப்ரீயா பேசிட்டு இருக்கிறாங்க, பழகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பையனும் பொண்ணும் ஸ்கூல்ல பக்கத்து வீட்டுல நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க, அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் பேசும் பொழுது யாருக்கு உள்ளத்திலேயாவது அந்த பாவத்தினுடைய இச்சை வந்துடும். புரியுதா? ஒரு சந்தேகமே இல்லாம பழகிட்டே இருப்பாங்க. ஒரே வண்டியில போவாங்க, ஒரே ஸ்கூல் சாப்பாடுங்க. நம்ம சின்ன பிள்ளையில எல்லாம் வளர்றாங்க இல்ல. ஆனா திடீர்னு அந்த இச்சையாகி அந்த ஒரு விதை யாருக்கு உள்ளத்திலேயாவது வந்துடும். அது என்ன செய்யும்? அப்படியே ஒருத்தருக்கு உள்ளத்துல வரும், எல்லாருக்கும் வரும். ஏன்னா தாவீது சொல்ல, இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நம்ம பிறந்ததே பாவம். இப்ப நம்முடைய சரீரம் ஃபுல்லா அந்த ரத்தம் எல்லாம் பாவத்தின் ரத்தமா தான் இருக்குது, அதனால வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வந்த அந்த இச்சையின் விதையை வளர விடக்கூடாது, உடனே பிடுங்கி தள்ளிடணும். புரியுதா? அதுக்குதான் நமக்கு அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறது. அதுக்கு தான் வரும். எண்ணம் வரும், கெட்ட எண்ணங்கள் வரும், தீய எண்ணங்கள் வரும். ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்துட்டாலும் அந்த ஏஜ் வரம்ப சொல்றாரு இச்சையோட பார்க்கணும்னு தோணும். ஒரு பொண்ணு அழகா இருந்தா அதை பார்க்கணும்னு தோணும். ஒரு பையன் அழகா இருந்தா அதை இச்சையோட பார்க்கணும்னு தோணும். அது இச்சையின் ஆவி. அது என்ன செய்யும்? இச்சை உள்ளத்துல வந்து அது வளர விடக்கூடாது, அப்படியே அடிச்சு தள்ளிடணும். ஜோம் பண்ணி ஏசப்பா இந்த இச்சை எனக்குள்ள வரக்கூடாது, நான் இது பிரியம் இல்லாதது, இது தேவையில்லாத காரியம், எனக்குள்ள இந்த ஜோம் பண்ணி அபிஷேகத்துல ஜோம் பண்ணி அதை அழிச்சு தள்ளிட்டீங்கன்னா அது வராது. நீங்க அதை வளர விடக்கூடாது. நமக்குள்ள ஒரு இப்ப கொரோனா எல்லாம் வருது இல்ல, ஒரு கிருமி உள்ளுக்குள்ள வந்தோடனே என்ன செய்றாங்க? உடனே மெடிசனை போட்டு இன்ஜெக்ஷனை போட்டு அது எதையாவது கொடுத்து அதை வெளியே தள்ளுனா அந்த வியாதி போயிடும். அதே மாதிரிதான் இச்சையில் எது ஒரு வியாதி, ஒரு விதை, ஒரு வைரஸ், அது உள்ள எல்லாருக்குள்ளேயும் வரும். எந்த வயசுல வரேன்னு உங்களுக்கு தெரியாது. 70 வயசுலயும் வரும், 50 வயசுலயும் வரும். ஒரு ஸ்டேஜ் 15, 13, 14 வயசுல இருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுது. ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது அது நமக்குள்ள வரும் பொழுது அது ஒரு எண்ணங்கள் மாறும், நமக்கு எண்ணங்கள் யோசனைகள் மாறும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்காரு, ஜெபம் பண்ணு, ஆவியில ஜெபம் பண்ணுங்க. அது வரும் பொழுதே நம்ம போய் தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த எண்ணம் எனக்கு முன்னாலே நிக்குது. தாவீது சொல்றாரு பாருங்களா, 51ஆம் அதிகாரத்துல சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தாவீது சொல்றாரு, இதோ என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. உங்க முன்னால நிக்குமா? நீங்க செஞ்ச தப்பு ஒருத்தரை இச்சையோட பார்த்துட்டேன்னா அந்த இச்சை எங்க நிற்கும்? உங்க கண்ணுக்கு முன்னால அப்படியே நிற்கும். பிரேயர் பண்ணும்போது வந்து நிற்கும், ஆபீஸ்ல வேலை செய்யும்போது நிற்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க அங்க வந்து நிற்கும். அது வந்து தேவனுடைய முகத்தை மறைக்கும், அதுதான் வந்து நிற்கும். தாவீது சொல்றாரு, பச்சை பாண்டத்துல பாவம் செஞ்சிட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு, உரியாவினுடைய மனைவிய
அடைவதற்காக உரியாவை கொன்னு அவளை இச்சையினால் அவள்கிட்ட தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு அது நிக்குது, ஒரு சமாதானம் இல்லை. பிரேயர் பண்ண ஆண்டவர் தெரியல. எங்க போனாலும் தோல்வியா இருக்குது, எங்க போனாலும் இடரலா இருக்கு, தொல்லையா இருக்குது, என்ன பண்ணலான்னு அவனுக்கு தெரியல. நாத்தான் வந்து அவனுக்கு என்ன செய்யறான், அறிவுரை சொல்றான். அப்பதான் சொல்றான், என் அறிக்கை பண்ணும்போது எனக்கு முன்னாலே நிக்குது, நான் செஞ்ச தப்பு எனக்கு முன்னாலே நிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான் நிற்கும். உங்களுக்கு சமாதானம் இருக்கா? தூக்கம் வராது. ஏன் தூக்கம் வரல? எதுலையாவது போய் விழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, சமாதானம் போயிடும். ஆண்டுடைய சமத்துல அது நிக்க கூடாது. ஆண்டவரே எனக்கு இதை எடுத்து போடும், இவங்கள்ட்ட இருக்கிற கசப்பை எடுத்து போடும். இந்த மனுஷனிடத்துல எனக்கு ஒரு கசப்பு இருக்கு, இவங்களிடத்துல இருந்து எனக்கு ஒரு மாதிரிப்பட்ட ஒரு எரிச்சல் இவங்களை பார்த்தோன்னு வருது. இந்த எரிச்சல் எனக்கு வரக்கூடாது, என்ன விட்டு மாற்றன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அபிஷேகத்துல நிரம்பும் பொழுது அது மாறும். உங்க மாம்சத்துல அது மாறாது. அதுக்கு தான் அபிஷேகத்தை போறங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க. அப்பதான் இந்த காரியங்கள் உங்களை விட்டு மாறும். இல்லைன்னா அது உள்ளே வளரும். உள்ளுக்குள்ளே வளர்ந்து 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 பாவத்தை பிறப்பிக்கும். ஒரு விதமான பாவத்தை பிறப்பிக்கும். இச்சை வந்துட்டுன்னா வேண்டாத தப்ப செய்ய தோணும், அது வந்து கொலை செய்ய தோணும். புரியுதுங்களா? காபேல் காயின் எப்படி கொலை செஞ்சான்? அவனுக்கு இது பண்ணனால, அவனுடைய காணிக்கை அங்கரிச்சனால இவனுக்குள்ள எரிச்சல் வந்துச்சு, அடுத்து கொலையில மாறுச்சு. இதுதான் நிறைய காரியங்கள். இச்சை மாதிரி ஏதாவது ஒண்ணு வரும், அது வந்து வளர விடக்கூடாது. உடனே கோபம் வந்தாலும் உடனே ஏதோ ஒன்று பேசுறீங்களா, டக்குன்னு அடுத்த சமயம் மறுபடியும் அதை நினைச்சு விட வளர விட பிறப்பிக்க விடக்கூடாது. ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கும். ஆண்டோட சுமத்தில் ஒப்பு கொடுத்தா அது என்ன செய்யும்? மாற. அதான் சொல்றாரு, பாவம் இச்சை பாவத்தை கற்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணம். கொஞ்ச நாள் ஆண்டவர் பார்ப்பாரு, விட்டுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க செய்யறதுக்கெல்லாம் ஒன்னும் கண்டுக்கவே மாட்டாரு. என்ன தப்பு செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எங்க போனாலும் தொல்லையும் தொடர்ச்சியுமா இருக்கும். எங்கும் ஃபெயிலியர், எதுலயும் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. பாவம் செஞ்சிடவங்களுக்கு நீ நல்ல ஆண்டோடைய சமூகத்துல நீங்க இருந்தீங்கன்னா தைரியமா இருப்பீங்க, ஒரு நம்பிக்கை வரும். ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு இருக்கும். ஆண்டவர் என் கூட நடந்து போறாரு. எவ்வளவு பெரிய யுத்தமா இருந்தாலும் கடவுள் போறாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துடுவாரு. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா கடவுள் விட்டுருவாரு. உங்க ஆத்மா செத்து போச்சுன்னா உங்களுக்கு சின்ன சின்ன காரியத்துல பயம் வரும். ஒரு சின்ன வயிற்றுல ஒரு வலி வந்தா கூட நீங்க பாவத்துல இருந்து விடுதலை பெறலைன்னா இது கேன்சரா இருக்குமோ, இது அப்படி அந்த கட்டியா இருக்குமோ, என்ன ஆண்டவர் கைவிட்டுட்டாரோன்னு உள்ள அந்த பயம் உங்களை டெய்லி இரவு பகலா கொத்தி குத்தி சாகடிக்கும். ஆத்மா செத்துட்டே இருப்பீங்க, ஒரு நிம்மதி இருக்காது. அதான் சொல்றாரு, எந்த தப்பு பண்ணா கூட ஆண்டோடத்துல வந்து சரண்டர் ஆகிடணும், ஆண்டோடத்துல ஒப்பு கொடுத்துடணும். இப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுக்க என்ன சொல்றோம்? மத்தேயு 3:6 எப்படி ஞானஸ்தானம் ஒவ்வொருத்தரும் எடுத்தாங்க? அவங்க பாவ மன்னிப்புக்கென்று சொல்லுங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்துல வந்து மத்தேயு 3:6 தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பட்டாங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பாவங்களை அறிக்கை பண்ணணும். புரியுதா? இப்போ இங்கே மேக்சிமம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒன்ஸ் என்ன ஆகிட்டீங்க, ஞானஸ்தானம் எடுக்கும் வரும்பொழுது பாவத்தை அறிக்கை பண்ணி தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஏன்னா இந்த ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் மறுபடி போய் விழக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறோம்? ஒவ்வொரு மக்களும் பாவங்களை அறிக்கை பண்ணி பழைய மனுஷன், பழைய சுவாபம், பழைய பாவம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வந்துட்டியா மகனே, இனி தப்பு பண்ணாத சொல்றாருல. எல்லாரும் ஒரு ஸ்திரிய கல்லறிய வந்து நிக்கிறாங்க, விபச்சாரத்துல கையும் களவும் பட்டவள்கிட்ட. ஆண்டவர் சொல்ல எல்லாரும் அவளை கல்லறிஞ்சு கொல்லணும்னு இயேசுவிடத்துல கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் தீர்ப்பு சொல்றாரு, முதலாவது உங்களில பாவம் இல்லாதவன் இவள் மேல ஃபர்ஸ்ட் கல்லு போடுங்க. எல்லாம் ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா யாருமே இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்ல, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாது. அவளுக்கு அன்னைக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டாரு. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன தப்பு பண்ணாலும் பாவம் பண்ணினாலும் ஆண்டவர் ஒரு ஞாபக புஸ்தகத்தில் எழுதிட்டே இருப்பாரு, மறக்க மாட்டாரு. புரிஞ்சுடுங்க. ஏன் நீ விழக்கூடாதுன்னு சொல்றது? நீ ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டுட்ட, ஆண்டவரை அறிஞ்சிட்ட, ஞானஸ்தானத்தை எடுத்துட்ட, அபிஷேகம் பண்ணிட்ட, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீ தப்பு பண்ணினேன்னா உன்னை விடவே மாட்டாரு, பனிஷ்மெண்ட் உண்டு. தாவீது ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா கூட அவனுக்கு பாரு, அந்த கன்சீவான குழந்தைக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ற. ஆண்டவர் சொன்னார், அந்த புள்ள செத்து போயிடும், உனக்கு பனிஷ்மெண்ட்.
நீ என்கிட்ட கேட்டிருந்தா தந்திருப்ப. ஆனா அந்த ஒண்ணு இல்லாத உரியாவை கொன்னு அந்த குழந்தை அவன் பொண்டாட்டியை எடுக்கிறதுக்காக அபகரிச்சனால அவங்களுக்கு பிறந்த புள்ள என்ன செய்யும்? நீ உபவாசித்து எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன். உன்னுடைய குழந்தை உனக்கு புள்ள செத்துரும். பனிஷ்மெண்ட் உண்டு. நம்மளால அந்த பனிஷ்மெண்ட்டை தாங்க முடியாது. அதுக்கு தான் பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க. ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்தமா வாழணும். உன் மண்டையில இச்சை வரக்கூடாது. ஏன்னா இச்சைக்கு தானே போய் செத்தீங்க. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்த நீ மறுபடியும் அந்த இச்சைக்குள்ள நீ விழக்கூடாது. ஆண்டவரை துக்கப்படுத்துற மாதிரி ஆண்டவரத்துல அறிக்கை பண்ணிட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா, தண்ணி அடிக்க மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன், எந்த ஒரு பொண்ணையும் மனைவியை தவிர பார்க்க மாட்டேன், எந்த ஒரு பையனையும் இச்சையா பார்க்க மாட்டேன், எந்த ஒரு ஸ்திரியும் பார்க்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணி உடன்படிக்கை பண்ணி தேவனுடைய ரத்தத்தினால நீங்க உடன்படிக்கை பண்ணி உங்களை மீட்டார. அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை மறுபடியும் நீங்கள் துக்கப்படுத்தினா தேவ கோபாக்கு அடிக்கடி கடிந்து கொண்டு சடுதியில வர சகாயமே இருக்காது. ஞானஸ்தானம் எடுத்தவங்க சும்மா போய் ஏதோ பண்ணிட்டு போய் தண்ணி அடிச்சிட்டு கெட்ட வேண்டாத அசுத்தமான காரியங்களை செய்தீங்கன்னா தேவ சாபங்கள் மரணம் வரும். ஆத்துமா செத்த பிறகு நமக்கு பிரயோஜனம் இல்லை. சாவு எல்லாருக்கும் வரும். ஆனா உங்க ஆத்துமாவில் ஒரு நிம்மதி இருக்காது. எங்க போனாலும் சமாதானம் இருக்காது. எது எடுத்தாலும் ஜெயம் இருக்காது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பாவத்துக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருங்க. ஆண்டோடைய வருகை சீக்கிரம். போறவன் பிளைட்ல ஏறுவன் திரும்பி வர்றது கஷ்டம். சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துல மரணம் வருது, நடக்கிற இடத்துல மரணம். ஆண்டவர் எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாத உலகத்துல தேவனுடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. அதற்காக நம்ம ஆயத்தப்படணும். எப்படியும் சாவு வரும். ஆனா நீ எங்க போவ? இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்? உன் ஆத்துமாவை எங்கே கழிப்பாய்? உனக்கு என்று ஒரு இடம் இருக்குதா? ஒரு நம்பிக்கை இருக்குதா? அதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எல்லாரும் அதுக்கு தான் வாழ்றோம். சபை அதுக்கு தான். எங்கேயோ சாக்கடையில் கிடப்போம், அசுத்தமா வாழ்ந்தோம். இங்க வந்து ஆண்டோட சமூகத்துல ஜோம் பண்ணி பரிசுத்தத்துக்கு தான் சபை. ஆண்டவர் சொல்ல, நான் பரிசுத்தரப்பா, நான் பரிசுத்த, நீ என்ன மாதிரி இருக்கணும். என் பிள்ளை என் ஆலய என்னுடைய வீட்டுல உன்னை உண்டு சேர்க்க போறேன். நான் வாசம் பண்ணுற இடத்துல நீ வாசம் பண்ணணும்னா நீ பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே. இந்த உலகம் அழிஞ்சு போறதுங்க, இம்மைக்குரிய உலகம் அழிஞ்சு போறது ஒண்ணுக்கு உதவாதது. கண்ணை மூடுனா ஒண்ணுமே இல்லை. அடுத்த செகண்ட் நீ பாடி ஆயிடுவ. உன் ஆத்துமா எங்க போகும்? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம ஆண்டவருக்குள்ள வாழ்ந்தா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். யாருக்குள்ள மரிக்கணும் சொல்லுங்க? கிறிஸ்துக்குள்ள மரிக்கணும். வாழ்வது ஒரு வாழ்வு தான். இனிமேல் திருப்பி மண்ணாடு பறவையா பூனையா வர மாட்டீங்க. இதே ஒரே வாழ்க்கை தான். மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் ஒரு தரம் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. இந்த காலத்துல தான் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வாழணும். அதுக்கு பாருங்கள், அடுத்தது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? வீட்டுல புருஷ மனைக்கு என்ன சண்டை? ஏன் சண்டை வருது? பக்கத்து வீட்டுக்கு ஏன் சண்டை வருது? உறவினர்கள் ஏன் நமக்குள்ள சண்டை வருது கேட்கிறாரு யாக்கோபு. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நம்முடைய சரீரத்துல என்ன இருக்குது? இச்சை. ஒவ்வொன்றும் இச்சையை பண்ணுது. கண்ணு ஒரு விதமா இச்சிக்குது, சிந்தனை ஒரு விதமா இச்சிக்குது, இருதயம் ஒரு விதத்துல இச்சைக்குது, கை ஒரு விதத்துல இச்சைக்குது. நம்முடைய சரீரம் எல்லாம் நம்முடைய சரீரத்தோடு போர் செய்தான். இச்சையின் ஆவி வந்து போர் செய்து. அதனாலதான் வீட்டுல சண்டை, பக்கத்துல சண்டை, வேலை செய்யறவங்க இடத்துல சண்டை. நம்ம நினைக்கிற நம்ம இச்சிக்கிறது நமக்கு கிடைக்கலன்னா சண்டை வருது. ஏன் சண்டை வருது? ஆண்டவர் சொல்றாரு, நீ இச்சை, உங்க சரீரத்துல இச்சை இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணு. கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. சிலுவையை நோக்கி பாருங்க. கண்ணை மூடிட்டு உங்களுக்கு எதுவும் வருதா? சண்டை போடணும்னு வருதா? கோபம் வருதா? ஏதாவது பேசணும்னு தோணுதா? கண்ணை மூடி இயேசு சிலுவையில எப்படி இருந்தாரு? அவர் தான் ரோல் மாடல். அவரை பாருங்க. வாய் பேசல, மயிர்கத்தர் இருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருக்கிற ஆட்டை போல தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்படியே உங்களை கண்ட்ரோல் பண்ணி இயேசுவை பார்த்து கண்ட்ரோல் பண்ணி பரிசுத்த வாழ்க்கை வாழ்வீங்கன்னா தேவன் உங்களோட எப்பொழுதும் தங்கி இருப்பார். பரிசுத்தம் உள்ள இருதயத்தின் தான் வாசம் பண்ணுற இடம் உங்க இருதயமாகிய ஆலயம். தேவன் உங்க இருதயத்துல இல்லைன்னா நமக்குள்ள என்ன வரும்? கோபம் வரும், அடி தடி தகராறு. எப்படி பண்றாங்க?
80 வயசு பாட்டிமாவை 19 வயசு பையன் கஞ்சாயம் போதையும் அடிச்சு கற்பழிச்சு கொன்னுட்டான். நீங்க தான் பேப்பர்ல பாத்தீங்கல்ல. இதே சென்னையில. யாருக்கு சேஃப்டிங்க? நீங்க நேத்தை பாப்பீங்கன்னா ஒரு நாயை போட்டு நைட் ஒருத்தர் இழுத்துட்டு போயிருக்கிறான், பொட்ட நாயை போதையில. எப்படிப்பட்ட உலகத்துல அநியாயம் அக்கிரமம் நிறைஞ்ச உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாம் நீங்க பக்கத்துல கேட்பீங்க. வீட்டு பக்கம் சுத்தி படம் எடுக்க விடலன்னு சோழிங்கநல்லூர்ல வீட்டுல பாம்பு எறிகிறான். எப்படிப்பட்ட காலத்துல எப்படிப்பட்ட சந்ததிகள் மத்தியில நீங்களும் நானும் வாழுறீங்க. அதுக்குள்ள ஒரு பரிசுத்தமான சந்ததியை உருவாக்க தான் உங்களை என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, சுத்தி இருக்கிற மக்கள் மத்தியில நீங்க எப்படி வாழ்றீங்க? நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்த்துறோம்? நம்ம புள்ள அதுல போக கூடாது. அதுக்குதான் சபையில கொண்டு வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். நம்ம புள்ள ஒண்ணு அதுல மாட்டுச்சுன்னா, சிக்கல்ல மாட்டுச்சுன்னா எவ்வளவு வேதனை. போக கூடாது. ஜோம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க, சந்ததிகளுக்காக ஜோம் பண்ணுங்க. எல்லாம் போதை பொருளுக்கு அடிமையாகி யாருன்னு தெரியல, தகப்பனுக்கு புள்ள தெரியல, மகள்னு தெரியல, அண்ணனுக்கு தங்கச்சின்னு தெரியல. எல்லாம் நோவா காலத்தின் பிள்ளைகளை போல ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிற சந்ததிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பாவம் நம்மளை அணுகாதபடி இயேசப்பாவுடைய அபிஷேக வல்லமை உங்களுக்கு சபைக்குள்ள ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அந்த அபிஷேகத்தில் நீங்க நிரம்பி ஜெபிப்பீங்கன்னா பாவம் உங்களை அணுகவே முடியாது. நீங்கள் அதை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தமாகிய தெய்வத்தால பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழவே முடியாது. உங்க சுயத்தினால மணிகாது. ஏன்னா இழுத்துட்டே நிக்க, உங்களை சுத்திட்டே இருக்கும். அதான் எப்பொழுதும் ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. இன்னும் உங்களை என்ன செய்யறோம்? நடத்திட்டே இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, மற்றவர் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் எப்படி இருப்பாங்களா? இச்சை அடக்கம். இப்போ ஒரு ஓட்ட பந்தயத்துல போறான்னா அவனுடைய லக்கு என்ன இருக்கும்? எப்படியாவது போய் இந்த பக்கம் அந்த பக்கம் யார் வர்றன்னு கவனிக்க மாட்டேன். ஏன் லைன் எனக்கு வைக்கிற ஓட்டம், ஏன் பிரைஸ், அதை நான் ஓடணும்னு இச்சை அடக்கும். எதையும் பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய சரீரத்தை பார்க்க மாட்டான், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்க மாட்டான். ஓடி போய் நான் ரீச் ஆகணும், எனக்கு அந்த பரிசை பெற்ற இச்சை அடக்கம். நீங்க விசுவாச ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிறீங்க. நம்ம எல்லாம் எந்த ஓட்டத்துல இருக்கிறோம் சொல்லுங்க? விசுவாசம். அதான் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம். எவ்வளவு போத்திரம் கஷ்டம் போராட்டம் வந்தா கூட ஆண்டவர் உங்களோட கூட இருந்தாருன்னா எல்லாத்திலும் நீங்க மேல வந்துருவீங்க. தோல்வியே இல்லை. அதே சமயத்தில் நீங்க தவறு செஞ்சு பாவம் செஞ்சு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டா கூட எந்த நீதி செய்தாலும் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது, உங்களுக்கு ஜெயம் வராது, தேவனுடைய சமூகம் உங்ககிட்ட இருக்காது. தான் சொல்றார், இச்சை அடக்கம். இச்சை வர அடக்கு, கோபம் வர அடக்கு, பொறாமை வர அடக்கு, எரிச்சல் வர அடக்கு, கண்ட்ரோல் பண்ணு. அதை மேற்கொள்ள விடாத, உன்னை மேற்கொள்ள விடாத, ஓவர்டேக் பண்ணாத. உன்னை இப்படி பண்ணிட்டானா அவனுக்கு ஏதாவது ஒரு பழி வாங்கணும்னு ஏன் நேசிக்க சொல்லாத. பழி வாங்குதல் கர்த்தருடையது, உன்னுடையதல்ல. யாரையும் பழி வாங்கணும்னு நினைச்ச கூடாது, நினைக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்லல, பழி வாங்குறது பதில் செய்யறது என் வேலை. என் வேலையை நீ என்ன செய்யாத, உனக்காக எடுக்காத. தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமா வாழ கத்திடணும். நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். ஒவ்வொரு காரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய உணர்ச்சி, ஜென்ம சுவாபம், தாய் தகப்பனுடைய சுவாபம், உங்களுடைய சுவாபம் எல்லாம் இருக்கு. கண்ட்ரோல் பண்ணுங்க. இச்சை அடக்கம். அடங்கலைன்னா வேஸ்ட். யானைக்கு மதம் பிடிச்சு அடக்கலைன்னா எல்லாரையும் கலாட்ட பண்ணி பயங்கரம் பண்ணிடும். அதே மாதிரி தான் நமக்குள்ள கோபங்களும் வேண்டாத சரீரத்தினுடைய காரியங்கள் வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுக்குதான். ஏசப்பா பாருங்க, ஆண்டவரை பாருங்க, அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தாரு, எவ்வளவு சகிச்சாரு, அவளுக்கு அவ்வளவு பவர் இருந்தது. அவர் அதை வெளிப்படுத்தல, அதை காட்டல, தன்னை பெருமையா நினைக்கல. எல்லாம் அறிஞ்சப்பறம் கூட அமைதலா இருந்தாரு, பொறுமையா இருந்தாரு. அந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்த பாருங்களா, ஏசாயா 53:12. ஏசாயா 53:12 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். யாருடைய? அநேகருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாரு? இயேசு. அதுக்குதான் நம்மள பாவம் செய்யாதுங்க, தவறு எதெல்லாம் பாவம்னு சொன்னா பாருங்களாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 10:19 சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். நிறைய வாய் பேசி வாயாடிகளுக்கு நிறைய வாயாடிட்டீங்கன்னா கட்டாயம் பாவம் வந்துடும். நிறைய என்ன செய்யக்கூடாது? ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. 2-3 வார்த்தையினால முடிச்சிடணும். அதுவும் ஆப்போசிட் செக்ஸோட பொம்பளைங்க ஆம்பளைங்களோட நிறைய நேரம் போய் உட்கார்ந்து பேசவே கூடாது. ஒரு தவறான எண்ணம் வந்துடும். அது உங்க கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்கார ஆம்பளைங்க இருக்கலாம், உங்க அக்கா வீட்டுக்காரரா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஒரு லேடி ஒரு ஆம்பளையோட ரொம்ப நேரம் நினைச்சு கூடாது, பேசிட்டே இருக்க கூடாது. அங்க என்ன வந்துடும்? ஒரு பாவம் வந்துடும். ஏன் நம்மள தாவீது ராஜா என்ன பண்ணாரு? யுத்தத்துல இருக்கிறவர் மேல போய் உப்பரிக்கையில பார்த்தாரு. உப்பரிக்கையில அப்படி எப்படி இருக்குன்னு பாக்குறான். ஜனம் யுத்தத்துல இருக்குது, யுத்தம் நடக்குது. இவருக்கு மேல போய் உப்பரிக்கையில என்ன வேலை? இவர் இருந்து ஜோம் பண்ண வேண்டியவர். தேசம் இப்படி போயிட்டு இருக்கோமா, நம்ம எல்லாம் ஜோம் பண்ணணும். பிள்ளைகள் புருஷர்கள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா மனைவிகள் வீட்டுல இருந்து ஜோம் பண்ணிட்டே இருக்கணும். சும்மா டிவியை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தாங்கன்னா உப்பரிக்கையில இருந்த தாவீது ராஜா தப்பு பண்ண மாதிரி இவங்க எங்கேயாவது ஒண்ணு தப்பு பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? பயங்கரமான. அங்க இருந்த பொண்ணை பார்த்தாரு, போய் தப்பு பண்ணிட்டாரு. நிறைய அபிஷேகம் பெற்றவங்களா விழுந்து, இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறவங்க யாரு? அபிஷேகம் பெற்றவங்க, அவங்களே விழுந்து போட்டாங்க. பழைய ஏற்பாட்டின் அபிஷேகம் விழுந்து போக பண்ணோம். சிம்சோனுக்குள்ள அபிஷேகம் இருந்து அவன் பெரிய பலசாலி தான். எல்லாரையும் ஒரு தாடை எலும்ப கொண்டு 1000 பேரை முறியடித்தான். ஆனா ஒரு பொண்ணை ஜெயிக்க அவனால முடியல. பொம்பளை எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜென்ஸ் எல்லாம், வாலிப பிள்ளைகள் அப்படிதான். கண்ணி மேல பிடிக்க விட்டாதன்னு சொல்றாரு. அவ உன்ன கண்ண பார்க்காத, பிடிப்பட்டன்னு அவ்வளவுதான் மந்திரம் இச்ச. ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்பொழுது உட்கார்ந்து ஒப்பு கொடுங்க, கண்ணை ஒப்பு கொடுங்க. அதான் சொல்றல, உன் கண்ணு உனக்கு இடரல உண்டாக்குன்னு அதை பிடிக்கி போடு. நீ 2 கண்ணா பரலோகத்து வரதை விட நரகத்து போவதை விட ஒரு கண்ணா பரலோகத்து வர்றது நல்லது. கண்ணை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ணு தான் இச்சையை கொண்டு வரும். முதல்ல கண்ணுல பார்த்து மண்டையில யோசித்து அதை எடுத்து பைய கொள்ளமா போயிடும். கண்ணை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். கண்ணுக்கு கலிக்கம் போடணும். ஏன்? குதிரைக்கு கடிவாளம் போட்டிருக்காங்க. அது உலகத்தை விடாது. ஃபுல்லா அது அப்படியே ஓப்பன் ஆகிட்டா தாறுமாறா ஓடிடும். கலக்கம் போடுறாரு ஆண்டவர். அதனால கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. கண்ணு இச்சை பண்ணு, மாம்சத்துல அதை கொண்டு செயல்படாத. அவன் உடனே தூண்டும். பேசு, தப்பான காரியத்தை யோசி, போன பாரு, செல்ல பாரு, அதை பாரு, அதுல கனெக்ஷன் கொடு, அந்த நம்பருக்கு போடு. அவங்களோட ஒரு தொடர்பு உண்டாகி இச்சை வந்து கெடுத்து எல்லாத்தையும் கெடுத்து சுண்ணாப்புன்னு ஆக்கிடுது. அதனால ஆண்டவர் சொல்ல, அதெல்லாம் என்ன செய்யாது? நிறைய பேசவே. ஆபீஸ்ல கூட இருக்கிற பொண்ணோடையும் சரி ஆம்பளையோடையும் சரி ரொம்ப நேரம் பேசக்கூடாது. நீங்க எல்லாம் வேலையில் செய்யறவங்க சரி வீட்டில் இருக்கிறவங்களாம் சரி, ஒரு லிமிட்டு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு. அந்த அளவுக்கு தேவனோட நிறைய பேச உங்களால முடியல. நீங்க தேவனோட நிறைய பேசுனீங்கன்னா மக்களோட ரொம்ப பேச மாட்டீங்க. கடவுள்கிட்ட பேசி பாருங்க, உங்களுக்கு சமாதானமா இருக்கும். பைபிளை படிங்க. அம்மா சொன்னாங்க, மார்ச்ல பைபிளை தொடங்குற முடிச்சுட்டேன். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருடைய காரியத்தில் எவ்வளவு இருக்கீங்க? ஏன்னா வரும், கோபம் வரும், மேற்கொள்ள முடியாது. பைபிள் படிச்சு மனசுக்குள்ள எப்பொழுதும் தேவ வசனத்துல நிரம்பிட்டீங்கன்னா கோபம் அப்படியே கண்ட்ரோல் ஆயிடும், இச்சை கண்ட்ரோல் ஆயிடும். அவங்களுக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு அந்த கவலை வராது. ஆண்டவர் எனக்கு எல்லாம் இருக்கிற, அவர் போதும், என் கூட அவர் இருந்தா போதும், எனக்கு ஒண்ணு இல்லாட்ட கூட தேவன் என்னோட கூட இருந்தா போதும், அவர் எல்லாம் பார்த்துடுவார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துடுவார். எப்ப தேவ வசனம் உனக்குள்ள வரும் பொழுது, தேவனுடைய நாமங்கள் உங்களுக்குள்ள வரும் பொழுது ஒரு சமாதானம். ஆண்டவர் எனக்கு போதும்,
எனக்கு அது இல்லாட்டம் இது இல்லாட்டம் பரவாயில்ல, தேவன் எனக்கு ஒரு சமாதானத்தை தந்திருக்கிற. அவர் கொடுத்த சொத்து சமாதானம் தாங்க. அவர் மேல போக என்ன சொன்னார்? இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உங்க அப்பா 5 சென்ட் வச்சாங்கன்னா வச்சுட்டு போனாருன்னா 5 பிள்ளை இருந்தா 5 அடி தடி உண்டாக்கும். நம்ம அப்பா அம்மா எத்தனை வச்சுட்டு போனாங்க? 5 சென்ட் வச்சுட்டு போனாருன்னா 5க்கும் 2 பிள்ளை இருந்தா டெய்லி சண்டையாட்டி. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு சொத்தம் வைக்கலப்பா, என்னத்தை வச்சுட்டு போறேன்? இதோ என் சமாதானத்தை வைத்து போகிறேன். மற்றவங்க கொடுக்கிற சமாதானம் இல்லை, நான் கொடுக்கிற சமாதானம் யாரும் உனக்கு தர முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், என்ன இல்லாட்டாலும் ஒரு சமாதானம், எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு சந்தோஷம், ஒரு அது விடுதலை, ஒரு நிம்மதி. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதி தான் தேவன் கொடுக்கிற சமாதானம். எவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? பிளைட்ல செத்தவங்களுக்கெல்லாம் 1 கோடி தாரேன்னு டாடா நிறுவனம் சொல்லிட்டு, ஆனா ஒரு அம்மா வந்து டிவியில பார்க்கும்போது சொல்றாங்க, ஐயா 1 கோடி தந்துக்குள்ள அந்த ஸ்லிப்பை கொடுத்துட்டேன், வாங்கிடுங்க. நான் 2 கோடி தாரேன் என் அப்பா தான்னு. இப்படி கேக்குது, அழுது. நான் 2 கோடி தாரேன், எனக்கு அப்பா ஒன்னால திரும்பி தர முடியுமான்னு யோசித்து பாருங்களா. பணம் பெருசு இல்லைங்க. நீங்க பணத்துக்காக அதுங்க ஆண்டவர் பணத்தை தருவாரு. இன்னைக்கு ஒருத்தன் கையில இருக்கிற பணம், நம்ம கையில இருக்கிற பணம் இன்னொருத்தன் போ, நாளைக்கு அவங்க கையில இருக்கிற பணம் உங்ககிட்ட வந்து சேரும். பணத்துக்காக தேவன் அல்ல, கிருபை சமாதானம். அவர் உங்களோட கூட இருந்தா போதும். அவர் உங்களை விட்டு போன பிறகு ஒரு பிரயோஜனம் இல்ல. சவுலை விட்டு ஆண்டவர் போயிட்டாரு, நிம்மதி இல்ல. அவனுக்கு விரோதமா இருந்த தாவீது மேல கைமாறம் கொண்டு அவனை கொல்ல நினைச்சான். யாரை பார்த்தாலும் எரிச்சல், யாரை பார்த்தாலும் கோபம், யாரு நல்லா இருந்தா கூட பிடிக்காது. ஏன்னா நம்மட்டத்துல தேவன் இல்ல. தேவன் இருந்தாருன்னா என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்னையும் நடத்துவாரு. நானும் ஒரு நாள் இந்த லெவல்ல வருவேன். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம், தேவன் கொடுக்கிற சமாதானம், உனக்கு எந்த விதமான தப்புலையும் உன்னை கொண்டு தள்ளாது. அதுதான் பாவம் நமக்குள்ள வரக்கூடாது, வேண்டாத எரிச்சல் வரக்கூடாது, பொறாம வரக்கூடாது. நம்ம தப்புக்குள்ள போடு. தேவன் இருந்தா ஏன் இதை பார்த்து பாக்குற, நான் உனக்கு போதாதான்னு கேட்பாரு. நீ அவனுக்கு இருக்கு, அவன்கிட்ட ஆண்டவர் இல்ல வச்சிருக்கிறான், என்ன கொண்டு போவான்? உன்னும் கொண்டு அவன் சாப்பிடவே மாட்டான். நான் உனக்கு நல்ல நித்திரையை கொடுக்கிறேன், சமாதானத்தை கூட, அது போதாதான்னு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்பாரு. அவங்களையும் இவங்களையும் பார்த்துள்ள கவலை உங்களுக்கு என்ன, அது வரவே கொஞ்சம் இருந்தாலும் நீதிமானுடைய நித்திரை இன்பமா இருக்குமா? சண்டையோட கூடிய பெரிய பதார்த்தத்தை பார்க்கலும் சமாதானத்தோடு கூடிய இலக்கரிய உங்களுக்கு ஹெல்த். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதனால அந்த மாதிரி அந்த லெவலுக்கு நேரா நம்ம என்ன செய்யணும்? வாழணும், கடவுளை தேடணும், அது ஆண்டவர் இடத்துல இருக்கணும், உட்காரணும், தேவ சமூகத்துல ஜோம் பண்ணி அவரோட முகத்தை தேடணும். எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா, உங்க மக வந்திருக்கிறப்பா, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நினைச்சுவாரு, நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு நினைச்சுவாரு விடுதலை தருவார். நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். பிரசங்கி 2:26 எடுத்து படிக்கலாம். பிரசங்கி 2:26. கடவுள் எனக்கு ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு, ஆண்டோடைய பார்வையில நல்லவனாய் இருக்கிறவன் என்ன கொடுக்கிறாரு? ஞானத்தை கொடுக்கிறாரு. படிக்கிற பிள்ளை ஆண்டோடைய பார்வையில் அவன் நல்லவன், அவனுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. வேலை ஸ்தலத்துல ஒரு தொழில் பண்றவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து உயர்த்துவாரு. யாருக்கு? அவர் பார்வைக்கு நல்லவரா. ஏன் பார்வைக்கு நீங்க நல்லவங்களா இருந்து பிரயோஜனமே இல்லை. நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய பார்வைக்கு நல்லவங்களா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிற. அவனுக்கு எப்பவும் சந்தோஷம், எந்த ஒரு இல்லைன்னா கூட அவன் கவலைப்பட மாட்டான், சமாதானமா இருப்பான். ஆனந்த சத்தத்தோட நல்லவனுக்கு கொடுக்கிறாரு. பாவம் செய்கிறவனுக்கோ என்ன செய்யறாரு? தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை. பாவம் செய்கிறவனுக்கு நிறைய தொல்லை இருக்குது, புரிஞ்சுடுங்க. தொல்லையே நியமித்திருக்கிறான். அப்போ தப்பு பண்ணா என்ன இருக்கு உங்களுக்கு? நிறைய சொல்லுங்க. தொல்லை எல்லாம் குழப்பமா இருக்கும், ஒரு தெளிவு இருக்காது, சந்தோஷம் இருக்கு, எங்க போனாலும் டிஸ்டர்பன்ஸ், யாரை பார்த்தாலும். அதான் சொல்ல, பாவம் செய்யாதுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாவும். சரீரத்துல பாவம் ஒன்னு ஆண்டு கொண்டே வரும், அதுக்கு இடம் கொடுக்காத, இச்சைக்கு இடம் கொடுக்காத.
அது வரும் பொழுதே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, ஆண்டவரே உங்க ரத்தத்தால என்ன கழுவும், என் அப்பா என்ன பாவத்துல ரத்தம், எங்க அப்பாவுடைய கேரக்டர் சரியில்லை, அது எனக்குள்ள இருக்குது, அப்ப அதை என்ன மாத்தம், என்ன விட்டு மாத்தம், என்னுடைய ஜென்ம சோபத்தை என்ன விட்டு மாத்தம், அந்த இச்சையின் ஆவியை என்ன விட்டு மாத்தம், அந்த கோபத்தின் ஆவியை என்ன விட்டு மாத்தம், உங்களுடைய ரத்தத்தால் என்ன கழுவ ஆண்டவரே நீங்க கேட்டு ஆண்டவரிடத்துல கேட்டா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு என்ன உண்டு, இரக்கம் உண்டு. அருமையான கர்த்தருடைய ஜனமே, பாவத்திலிருந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைங்க. ஞானஸ்தானம் என்பது உடன்படிக்கை, கடவுளோட உடன்படிக்கை. நான் பாவத்துக்கு செத்துட்டப்பா, இனி நான் பாவம் செய்ய என் சரீரத்தை ஒப்பு கொடுக்க மாட்டேன், என் நாவை ஒப்பு கொடுக்க மாட்டேன், என்னுடைய பார்வையில ஒப்பு கொடுக்க மாட்டேன், நான் இன்னொருத்தர் பாவம் செய்ய என்னை நான் என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவாரு. ஆண்டவர் இரட்சணியத்தின் சமாதானத்தையும் சந்தோஷத்தை உங்களுக்கு தந்து நீங்க கேட்கிற காரியத்துல ஒரு ஜெயத்தை உண்டாகும், இறுதியின் சமாதானத்தினால் நிரம்பும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் தகப்பனே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லிக்குது. எங்கள் ஆத்மா மரணம் அடையக்கூடாதப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உன் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய் என்று வாழ்த்தின அந்த வாழ்த்துதல் எங்கள் சபை மக்களுக்கு நிறைவேறட்டப்பா. ஒவ்வொருடைய ஆத்மாவும் வாழட்டும் ஆண்டவரே. எந்த ஆத்மாவும் சாகக்கூடாதப்பா. கிறிஸ்துவுக்குள்ள இவர்களுடைய ஆத்மா வாழட்டும். ஆவியானுடைய வல்லமை உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டப்பா. பாவம் எங்கள் சரீரத்தில் அணுகாதபடி பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களோடு இடைப்பட்டு எங்களை பலப்படுத்தும்படியாக உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கீழே லெட்டருக்கு இவர் விசாலுக்கு குழந்தை பிறந்து பிரதிஷ்டை பண்ணாங்க, அதுக்கு லெட்டு கொடுத்தாங்க. கீழே போகும்போது லெட்டு வாங்கிட்டு போங்க. சாயந்தரம் ஊழியம் இருக்கு, வழக்கம் போல எல்லா ஜெபங்களும் இருக்கிற இடத்துல கடைசி சில நிமிடம் தெய்வ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி, ஆண்டவரே என் ஆத்துமா சாகாதபடி பிழைத்திருக்கும்படியாக என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இச்சையானது எனக்குள் பிரவேசித்து ஆத்துமாவை ஸ்தோத்திரம் சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி நாங்கள் பாவத்திலிருந்து விலகி வாழ்கிற ஒரு நல்ல கிருபை எங்களுக்கு தந்தருளும். அன்புள்ள தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பரிசுத்தர். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தமாயிருக்கிறேன், என்னை தரிசிக்க வேண்டுமானால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள், நான் உங்களை பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறேன். என் ராஜ்யம் பரிசுத்தமானது, என் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். நான் இதோ வரப்போகிறேன் என்று சொன்ன தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஆத்மா பரிசுத்தமாய் வாழ வேண்டும். என் சரீரம் பூமிக்குரியதாக இருந்தாலும் கூட என் ஆத்மா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நேச பிதாவே, எங்கள் இயேசு சுவாமி, ஆவியான கடவுளே, இந்த ஆசீர்வாதமான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வருகை தந்த மக்கள் மேல் கிருபை தங்குவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆத்துமா பாவத்தில் மாறாதபடி
கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து சுகித்திருக்கிற ஆண்டவரே, தேவ பலனை எங்களுக்கு தந்து உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட கிருபை செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசுவின் மூலம் கேட்கிறோம். அப்பா, நாங்கள் உலகத்தில் பிரவேசித்தாலும் பாவம் எங்களை மேற்கொள்ள விடாதபடி ஆண்டவரே சோத்திரம், பாவத்துக்கென்று விலகி ஆத்துமா பிழைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்தருளும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் பிரிந்து கலைந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து எங்களை அற்புதமாய் என்றென்றைக்கு நடத்த வேண்டும் என்று எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமிடம் சாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் தலைப்பட்ட மக்களோடும் அடுத்த ஆராதனையோடும் இன்றி என்று இயேசுவின் வரக்கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பின்னால லட்டு வச்சிருக்கு, அதை வாங்கி சாப்பிடுங்க.